சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் நடந்துவிடவே கூடாது என்று இந்த சாய் அப்பா தலைப்பாடாக அடித்து நின்றேனோ, அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டது. இன்று அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது. இன்னமும் உன் நிலைமை மோசமானதாக மாறப்போகிறது. அதனால்தான் அப்பா முன்கூட்டியே உன்னை தேடி வந்துவிட்டேன் குழந்தையே. சாயப்பா சொல்லும் விஷயங்களை நீ என்னவென்று முழுக்க முழுக்க செவி கொடுத்து, அப்பாவின் வார்த்தைகளை என்னவென்று நீ உணர்வுபூர்வமாக புரிந்து நடந்து கொள். எது நடந்தாலும் அப்பாவின் துணை இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்க வேண்டாம். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. சாயப்பா இருக்கும் இந்த காலம் உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை பொறுத்து எல்லாம் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ மறக்காதே. அப்படி அன்பு இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் ஆனந்தமாக வாழ வைக்கும் என்பதை மறக்காதே. அப்படி இருக்கும்போது சாயப்பா சொல்கின்ற நல்ல செய்திகளை மட்டும்தான் கேட்பேன் என்று நீ தள்ளிவிட முடியாதல்லவா? உன் அப்பா சில சமயங்களில் சில எச்சரிக்கைகளை உனக்கு கொடுக்க, இப்படி மட்டும் நீ இருந்து விடாதே என்று உனக்கு பல அறிவுரைகளை கொடுக்கின்றேன். நீ என் குழந்தை, ஆனால் அதையும் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். நீ என் குழந்தையானால் அதையும் உணர்ந்துத்தானே நடக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக எப்பொழுதும் புரிந்து நடந்து கொள்ளத்தானே வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், இந்த சாயப்பா உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயம் என்று ஒவ்வொன்றையும் நீ சரிவர புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். தயாராகிவிடு. சாயப்பா இருக்க உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள். அப்பா சொல்ல சொல்ல நீ என்றோ தெளிவடைந்து இருக்க வேண்டும். அப்பா உன்னை வழி காண்பித்து கொடுக்க என்றோ இந்த வாழ்க்கையை நீ உன் வசமாக்கி இருக்க வேண்டும். உனக்கு நடந்து முடிந்த யோசனைகளை எல்லாம் இனி மேலும் என்னை கலங்காதே. முடிந்தது எல்லாமும் முடிந்ததாகவே இருக்கட்டும். நடக்கப் போவது ஒவ்வொன்றும் இனி உன் வாழ்க்கையில் உன் வெற்றியை உறுதிப்படுத்துவதாக இருக்கட்டும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள். இந்த அப்பா உனக்கு துணை இருக்கும் இந்த காலங்கள். நீ எந்த சூழ்நிலையிலும் தவித்து விடாதே. அப்பா நின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா வெற்றியும் நீ சரியாக தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல நீயும் உன்னை மாற்றிக்கொண்டே இருந்தால் எதிர்பார்க்கும் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? நான் இருக்கும் இந்த காலம் இனி எந்த நாளும் என் குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்காமல் போகாது. இந்த சாய் அப்பா உனக்கு துணை இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல நம்பிக்கையை கொடுக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கும் இந்த நாட்களில் உன்னை சோதிக்க நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான புரிதல் ஒன்று நிச்சயமாக கிடைக்க வேண்டும். சோதனைகள் இல்லாமல் இல்லை, ஆனால் இவை எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையாக மாற்றக்கூடிய மனப்பக்குவம் உனக்கு வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன் வசமாக்கும் புரிதல் நிச்சயமாக உனக்குள் வேண்டும். என் குழந்தையே, ஆசைப்பட்டது போல ஒவ்வொன்றையும் சாயப்பா நின்று நின்று நடத்தி கொண்டு தான் இருக்கின்றேன். உன்னை எந்த வழியிலும் நான் காயப்படுத்த எண்ணியதே கிடையாது. உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உன்னை சரியான நிலைப்பாட்டோடு உன்னை நான் உருவாக்க நினைக்கின்றேன். இத்தனை காலமும் என் குழந்தை, இந்த சாயப்பாவின் அருளோடு உனக்கு எல்லா விஷயங்களையும் விருப்பத்தோடு நடத்தி கொடுக்க நான் வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் மனத்தெளிவோடு கொண்டு எதிர்கொள்ள தயாராகிவிடு. யாரையும் எப்பொழுதும் யோசித்து என் குழந்தை நீ கலங்காதே, எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி நீ வருந்தாதே. ஆனால் சில சமயங்களில் சில முடிவுகள் சற்று வித்தியாசமானதாக இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு சோதனைகளும் வேதனைகளும் வந்து விடுகின்றது. உன்னை சுற்றி இருக்கும் இந்த மனிதர்கள் எப்பொழுதும் உனக்கு தேவையில்லாத விஷயங்களை கொடுத்து உன்னை வேதனைப்படுத்தி விடுகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுமையிலும் உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து என் குழந்தை, இனிமேலாவது உன்னை சுற்றி நடக்கும் அத்தனையும் நீ என்னவென்று தெரிந்து கொள். எதிர்பார்க்கும் எல்லாவற்றையும் நீ சரிவர உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழத் தொடங்கு. உன் சாயப்பா உனக்கு இப்படி ஒரு புறம் நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்க, நீ ஒருபுறம் இவை எல்லாவற்றையும் இழந்து நிற்பதை பார்க்கும்போதுதான் இந்த அப்பாவிற்கு மனம் வருத்தம் கொடுத்து விட்டது. நாம் எவ்வளவோ இந்த வாழ்க்கையின் முயற்சிகளை கொண்டு இந்த குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு நல்லதை நடத்த வேண்டும் என்று நாம் முன்வந்து நிற்கிறோம். ஆனால் எதுவுமே நடக்காமல் இந்த வாழ்க்கை முழுக்க முழுக்க சுற்றி சுற்றி வந்து உனக்கு சோதனையை கொடுக்கிறது என்னும் பொழுது சாயப்பா யோசிப்பேனா அல்லவா?
ஏன் நாம் சரியாகத்தான் நம் குழந்தையை பயணிக்க வைத்தோமா? சரியாகத்தானே நம் குழந்தையை வழிநடத்தினோம். அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தைக்கு மட்டுமே இத்தனை கஷ்டம் வருகிறது என்று நாம் யோசிக்கும்பொழுது தான் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு தீமைகளுக்கு பின்னாலும் இருந்த உண்மைகளை இந்த அப்பா கண்டு கொண்டேன். இது போன்ற ஒரு விஷயம்தான் உன் வாழ்க்கையில் நடந்து விடவே கூடாது என்று அப்பா நினைத்திருந்தேன். ஆனால் இன்று அதுவே முழுக்க உன் வாழ்க்கையாக மாறி இருக்கிறது. முழுக்க முழுக்க இதுதான் உன் வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கிறது. நீ எங்கே வாழ்ந்தாய் என்று கேட்டால் நீ வாழவே இல்லை என்று தான் அப்பா சொல்ல முடியும். ஏனென்றால் அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ எண்ணி எண்ணி கலங்கிக் கொண்டிருக்கின்றாய். உனக்குள் மன நிம்மதி என்ற ஒன்று எப்பொழுதுமே இருக்கவில்லை. உனக்குள் நல்ல புரிதல் என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கவில்லை. உன்னைச் சுற்றி என்னவெல்லாம் நடக்க இருக்கிறதோ அதை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் அத்தனை மாற்றங்களையும் நீ எப்பொழுதும் தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கான நன்மைகளுக்கு நான் துணை இருக்கிறேன் என்றால் அதற்கு தகுந்தாற்போல என் குழந்தையின் வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும் அல்லவா? ஆனால் அப்படி மாற்றங்கள் வராமல் என் குழந்தையின் வாழ்க்கையில் எந்த ஒரு புரிதல்களும் இல்லாமல் மேலும் மேலும் கஷ்டங்கள் மட்டுமே வருகிறது என்றால் அதை நிச்சயமாக நான் என்னவென்று கேட்கத்தானே வேண்டும். என் குழந்தையை சுற்றி அப்படி என்ன நடக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள முயற்சி செய்வது நியாயம்தானே. எதுவாக இருந்தாலும் சரி நாம் உணர்கின்ற விதத்தில்தான் இந்த வாழ்க்கையும் நமக்கு ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுக்கும். நாம் எதை எதை எப்படி எதிர்பார்க்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை சுற்றி நடக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. அதுபோல உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேல் நீ கவனத்தில் கொள்ளாமல் இருந்து விடாதே. உன்னை தேடி எப்பொழுதும் உனக்காக நான் எதையும் சொல்லித் தரும் பொழுது சில மனிதர்களுடைய உண்மையான தோற்றத்தை நான் உனக்கு அடையாளப்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றேன். சில மனிதர்களினுடைய முகத்தை நான் உனக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கத்தான் செய்கின்றேன். ஆனால் இதனால் உன் வாழ்க்கையில் ஏதும் மாற்றம் வந்திருக்கிறதா என்று நான் பார்த்திருந்த பொழுதுதான் என் குழந்தையே சில விஷயங்களும் சில உண்மைகளும் எனக்கு வெளிப்பட்டது. எவ்வளவோ மாற்றங்களையும் எவ்வளவோ தெளிவையும் உனக்கு நான் கொடுக்க நினைத்த பொழுதிலும் கூட யாரையெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து இந்த அப்பா விலக்கி வைக்க நினைத்தேனோ, யாரையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையற்றவர்கள் என்று சொல்லி நான் ஒதுக்கி வைக்க நினைத்தேனோ அவர்கள் எல்லோருமே இன்று மீண்டும் மீண்டும் உன்னோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இவர்கள் இன்றும் உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு நேரங்களும் எது நடக்கும் என்பதையெல்லாம் இனிமேலும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ளாமல் செல்ல மாட்டாய். உனக்காக இந்த அப்பா துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க நான் தயாராக இருந்தேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த சாயப்பா உனக்கு கை கொடுத்து உதவினேன். ஆனால் இவை எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை பெறாமல் இருந்து விட்டாய் அல்லவா? உனக்குரிய சந்தோஷத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் கைவிட்டு விட்டாய் அல்லவா? இவர்கள் உன்னுடைய இத்தனை கால துன்பத்திற்கும் காரணமானவர்கள். இவர்கள் நீ அனுபவித்த உன்னுடைய இத்தனை கால வேதனைக்கும் காரணமானவர்கள். உன்னை காயப்படுத்தி அதை கண்டு ரசித்தவர்கள். நீ படுகின்ற வேதனையை பார்த்து இவர்கள் மகிழ்ச்சி அடைந்தவர்கள். உன்னை எப்பொழுதும் மனநிறைவோடு இந்த வாழ்க்கை வாழ விடாமல் செய்தவர்கள். உனக்கு இருக்கின்ற ஒவ்வொரு நேரங்களிலும் உனக்கு இருக்கின்ற ஒவ்வொரு தருணங்களிலும் வேண்டுமென்றே உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள். அப்படி இருக்கும்பொழுது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் தாண்டி சாயப்பா சொல்வது போல இவர்களோடு உன் வாழ்க்கை இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இது நடக்கவே கூடாது என்று நினைத்த அப்பாவின் வாக்கு பொய்யாகிவிட்டதல்லவா? சாயப்பா சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொய்யாகிவிட்டதல்லவா? உன்னை சுற்றியவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் என்னவாக இருக்கக்கூடாது என்று நான் நம்பி இருந்தேனோ அது எல்லாமோ இப்பொழுது உன் வாழ்க்கையாக இருக்கிறது. இவர்கள் ஒவ்வொரு எண்ணங்களையும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன் மீது அதிகமாக கொண்டிருக்கிறார்கள். அதிகமான நேரம் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க இனிமேல் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென நான் உருவாக்கும் இந்த நேரம் இனி முழுமையான வெற்றியை பெறாமல் போகாது. முழுமையான மாற்றத்தை உன் வாழ்க்கையில் இனி இந்த சாயப்பா கொடுக்காமல் போக மாட்டேன். நான் இப்படி இருக்கின்றாய் என்பதற்காக உன்னை அப்படியே விட்டுவிட்டு செல்ல வரவில்லை. இப்படி மாறிவிட்டது உன் வாழ்க்கை இவர்களால் என்பதை புரிந்து கொண்டு அந்த கஷ்டத்தை நான் சுமந்து கொண்டு இதிலிருந்து உன்னை மீட்டெடுக்கத்தான் வந்திருக்கிறேன் என்பதுதான் உண்மை. இனிமேலும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கும்
ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உன்னிப்பாகவே கவனித்துக் கொண்டு தான் இருக்கிறேன். இந்த சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும். இந்த நிலையிலிருந்து உனக்கு நடக்கும் ஒவ்வொரு துன்பங்களையும் மாற்றி, உன்னை நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அப்பா மீண்டும் மீண்டும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை மறக்காதே. அப்பா மனம் நிறைய உனக்கு நல்ல விஷயங்களை சொல்லித் தரும்பொழுது, அதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீயும் இருக்க வேண்டும். அதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னை மாற்ற வேண்டும். அதை எல்லாமும் விட்டுவிட்டு தேவையில்லாத விஷயங்களினால் ஒருபொழுதும் என் குழந்தை நீ மனம் நொந்து போகலாமா? தேவையில்லாத விஷயங்களுக்காக என் குழந்தை நீ கலக்கம் கொள்ளலாமா? நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்பதனை இனிவரும் காலங்களில் நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். இனிவரும் நேரங்கள் எல்லாம் உனக்கு உன்னுடைய ஒவ்வொரு மாற்றத்தையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா சொல்ல சொல்ல இனி என்ன நடந்தாலும் சரி, அதை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னை நீ மாற்றிவிட வேண்டும் என்பதை மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.